நியூஸ்7 தமிழ் மற்றும் அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்திய வெற்றி கொடிகட்டு நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் 3500 பேர் உற்சாகமாக பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போலுப்பள்ளியில் உள்ள அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் மாபெரும் வெற்றி கொடிகட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்நோக்கும் 3500 அரசு பள்ளி மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை, மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் துணை ஆட்சியர் சௌமியா, ஸ்ரீ அகாடமி நிறுவனரும் திறன் மேம்பாட்டு பேச்சாளருமான அருண்குமார், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் வெங்கடேசன், வேளாங்கண்ணி கல்வி குழும தாளாளர் கூத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர்வு பயம் நீக்கி தன்னம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்க பல்வேறு கல்வியாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஆலோசனைகள் வழங்கினர். படிப்பே வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் என்றும், கவனச்சிதறல் இல்லாமல் தெளிவான மனநிலையுடன் தேர்வை எழுத வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சி மிக பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த முயற்சி தேர்ச்சி விகிதத்தை உயர்த்தும் என ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். படிப்புன்னு மைண்டில் ஏற்றிக்கினாங்க. தப்பான வழியில் போகிற பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்போ நல்வழி காட்டி ஒரு படிப்புன்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க. இனிமேல் படிப்புன்னு தான் நாங்கள் இந்த காலேஜுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் முத்துக்குமார் ஐயா சொன்ன மாதிரி +2ல் நல்ல மார்க் எடுத்து நல்ல மதிப்பெண் பெற்றுட்டு இந்த காலேஜை தான் நான் அந்த மதிப்பெண் எடுத்துட்ட அப்புறம் அந்த மதிப்பெண்ணை பார்த்த உடனே இந்த காலேஜை தான் நினைப்பேன். இவங்க இவ்வளோ அட்வைஸ் பண்ணதுனால தான் நான் படிப்புன்னு இப்போ படிப்புன்னு நினச்சி படித்து இவ்வளோ மதிப்பெண் எடுத்தேன்னு நினச்சி பெருமைப்பட்டுவேன். காலேஜுக்கும் இதே காலேஜ் சேரலான்னு தான் பிளானே இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பப்ளிக் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான பயம் எதுவுமே இப்போ இல்லை. அதனால நல்லா தான் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தைரியமாக அட்டன் பண்ணுறோம் எக்ஸாமு. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் வந்து அவங்கள மாதிரி நாம் ஒரு இடத்துக்கு போகணுன்றது இன்ஸ்பயர் ஆச்சு. அவங்கள மாதிரி நாம் எப்போ போய் ஒரு இடத்துல உட்காருவோம். அதுக்கு நாம் படிக்கணும். படித்தா மட்டும்தான் அவங்க இடத்துல நாம உட்காந்து நாம பேசுறத இத்தனை பேர் கேட்பாங்க. அது இன்ஸ்பயர் ஆச்சு. அவ்வளோ அவங்க பேசுறத பார்த்து இன்ஸ்பயர் ஆச்சு. நிறைய விஷயம் கற்றுக்கணும். நல்லா இன்ஸ்பயராக இருந்துச்சு. நல்ல ஸ்பீச். டிசிப்ளின் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இடத்துல நம்ம இருக்கணும் சார். படிக்கணும், ஃபஸ்ட்டு படிக்கணும் சார். என்னென்ன குரூப் எடுத்தால் என்னென்ன கோர்ஸ் படிக்கிறது அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா கலெக்டர் மேடம் எல்லாம் நல்லா பேசினாங்க. டிசிப்ளின் எல்லாம் கற்றுக்கிட்டோம். காலேஜ் படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. 12th எங்களுக்கெல்லாம் போர்டு எக்ஸாம் வரதுனால எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக நாங்கள் எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்களும் வந்துட்டு நிறைய எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.